பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இனி நம் வானொலியில் வாரந்தோறும் புதன்கிழமை கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. கவிஞர் கயல் கல்லோஞ்சல், மலைக்குருவி, ஆரண்யம், ஆதிவாசிகள் நிலத்தில் போன்சாய், உயிரிழப்பெடை ஆகிய கவிதை நூல்களையும், கனவு இல்லம் எனும் தலைப்பில் அமெரிக்க சிறுகதைகள், பழைய துர்தேவதைகளும் புதிய கடவுளரும் எனும் தலைப்பில் சமகால தீபத்திய சிறுகதைகள் ஆகியவற்றை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழியாக்கம் செய்துள்ளார். தொடர்ந்து இணைய இதழ்களில் கவிதைகள், சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு கட்டுரைகள், கதைகள் ஆகியவற்றை மொழியாக்கம் செய்து வருகிறார். வணிகவியல், வணிக மேலாண்மையியல் ஆகிய 2 துறைகளில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள கயல் வேலூரில் உள்ள முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரியில் வணிகவியல் துறை உதவி பேராசிரியராக தற்போது பணியாற்றி வருகிறார். வாங்க நேயர்களே, கவிஞர் கயல் அவர்கள் வழங்கும் கவிதை உலா நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். வணக்கம் நேயர்களே. அபிபுல்லா என்ற இயற்பெயர் கொண்ட, சுருக்கமாக அபி என்று இலக்கிய உலகில் அழைக்கப்படும் கவிஞர் அபியின் கவிதைகளைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். மதுரை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்து தற்போது தேனி மாவட்டமாக அறியப்படும் போடிநாயக்கனூரில் பிறந்தவர். தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று மதுரையில் வசிக்கும் கவிஞர் அபி, மௌனத்தின் நாவுகள், அந்தர நடை என்ற ஒன்று, அபி கவிதைகள் முழு தொகுப்பு ஆகிய கவிதை நூல்களோடு குர்ஆனின் செம்மையாக்கப்பட்ட மொழியாக்கத்தினை இந்த வருடம் வெளியிட்டுள்ளார். அகச்சலனங்களை நோக்கியே மையங்கொள்ளும் கவிதைகளை எழுதி புதிய கவிதை மொழியொன்றை கண்டெடுத்தவர் கவிஞர் அபி. வாருங்கள் நேர்களே, கவிஞர் அபியின் கவிதையை இன்று கேட்போம். சூத்திரங்கள் என்னும் தலைப்பிலான ஒரு கவிதை. தனித்து விடப்படும் போது சூத்திரங்கள் மெல்ல வந்து சூழ்ந்து கொள்ளும். தமது உருவாக்கத்தின் சிறிய பயனை எனக்கு தர துடிக்கும். என்னை பேச விடாமல் தடுக்கும். 4 மூலைகளையும் தொட்டு என் அறைக்குள் தீவிரமாக நடக்கும். ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளாது, ஆனால் முன்பே பேசிக்கொண்டது தெரியும். காதலித்தும் சண்டையிட்டும் வடிவழிந்து வடிவுற்று வளைய வரும். துல்லியம் என்று சொல்லி தனது கோடுகளை திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும். இருப்பின் மெல்லிய சூட்டை உறிஞ்சுவதும் ஊதுவதுமாய் இருக்கும். என் மூடிய கைகளுள் என் இல்லாமை புதிதென தோன்றாது புகுந்து இருப்பதைக் கண்டால் சூத்திரங்கள் நழுவி விலகி வேறு பாவனைகள் மேற்கொள்ளும். சூத்திரங்கள் என்ற சொல்லுக்கு பல்வேறு பொருள்கள் இருந்தாலும் நாம் இதை தந்திரங்கள் என்று எடுத்துக்கொள்வோம் நேயர்களே. தந்திரங்கள் என்கிற இந்த கவிதை, தனித்து விடப்படும் போது சூத்திரங்கள் மெல்ல வந்து சூழ்ந்து கொள்ளும். தனித்து விடப்படும் போது, இது மொத்தமுமே ஒரு அகவயம் சார்ந்த ஒரு கவிதையாக இருக்கிறது. கவிஞர் அபியின் கவிதைகள் பெரும்பாலும் அத்தகைய வடிவம் கொண்டவையே. தனித்து விடப்படும் போது, ஒரு மனிதன் தனியாக இருக்கிற பொழுது சூத்திரங்கள் மற்றவர்களை எப்படி வெல்வது, எப்படி ஏமாற்றுவது, எப்படி தன்னை பிரச்சனைகளிலிருந்து தற்காத்து கொள்வது, அடுத்தவரை அந்த பிரச்சனைக்குள் சிக்க வைப்பது என்பது போன்ற பல விஷயங்கள் இதில் உள்ளன. தனித்து விடப்படும் போது சூத்திரங்கள் மெல்ல வந்து சூழ்ந்து கொள்ளும். மெல்ல மெல்ல வந்து சூழ்ந்து கொள்ளும் என்கின்ற அந்த வார்த்தை பிரயோகம் ஒரு புகையை போல, ஒரு அரூபமான ஒன்று நம்மை சுற்றி வளைப்பது போல சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்கிறார். தமது உருவாக்கத்தின் சிறிய பயனை எனக்கு தர துடிக்கும். மனிதன் இயல்பான நல்ல மனதுடன் இருக்கிறான். ஆனால் இந்த சூத்திரங்கள், இந்த தந்திரங்கள் என்ன செய்கின்றன? தான் உருவாக்கிய ஒரு சிறிய பயனை, ஒரு தந்திரத்தால் விளைய போகிற ஒரு சிறிய பயனை இதோ உனக்கு தருகிறேன், வா வந்துவிடு என்று மனிதனை ஆட்கொள்ள துடிக்கிறது. மனிதனுக்கு அதை தர அந்த தந்திரங்கள் துடிக்கின்றன. என்னை பேச விடாமல் தடுக்கும். எனக்கு இது வேண்டாம், நீ போ
என்று சொல்ல மனிதனால் முடியவில்லை. அது தடுக்கிறது. ஏனென்றால் அத்தனை தந்திரங்களும் மனிதனை விட வலிமை படைத்ததாக தன்னை கருதி கொள்கிறது. அது அவனை தடுக்கிறது, பேச விடாமல் செய்கிறது. 4 மூலைகளையும் தொட்டு என் அறைக்குள் தீவிரமாக நடக்கும். இந்த காட்சியை சற்று மனக்கண் முன் கொண்டு வந்து பாருங்கள். 4 மூலைகளையும் எல்லா திசைகளிலையும் தொட்டுபடி அறைக்குள்ளே தீவிரமாக நடக்கிறது. வேகமாக ஒரு நடை தீவிரமாக நடக்கிறது. அப்படியானால் முதலில் மெல்ல வந்து சூழ்ந்தது இப்போது தீவிரத்தன்மை கொண்டு விட்டது. பேச விடாமல் செய்துவிட்டது, அருகே வந்து விட்டது, அறைக்குள்ளேயே நடக்க தொடங்கிவிட்டது. அதுவும் தீவிரமாக நடக்கிறது. ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளாது. ஒரு தந்திரம் அல்ல, பல தந்திரங்கள் இப்போது அங்கே இருக்கின்றன. இதை எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா என்று மனிதனின் உள் மனம், அக மனம், ஆழ் மனம் யோசிக்க தொடங்கிவிட்டது. ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளாது. ஒரு தந்திரம் இன்னொரு தந்திரத்துடன் பேசுவதில்லை. ஆனால் ஒன்றுக்கொன்று முன்பே பேசிக்கொண்டது அந்த தந்திரங்களுக்கு தெரியும், மனிதனுக்கு தெரியவில்லை. ஆக தந்திரங்கள் சூழ்ந்து அறை முழுக்க தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. மனிதனை பேச விடாமல் செய்கின்றன. அவை தமக்குள் பேசிக்கொள்ளவில்லை, ஆனால் முன்பே பேசிக்கொண்டிருக்கின்றன. காதலித்தும் சண்டையிட்டும் வடிவழிந்து வடிவுற்று வளைய வரும். காதலித்தும் சண்டையிட்டும், இது ஒரு முரண். பெரும் அன்பு என்பதை காதலித்து என்றும், சண்டையிட்டு என்பதை சமராடி ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டும், வடிவு அழிந்து, தம்முடைய வடிவங்கள் அழிந்து போய்விட்டு மீண்டும் வடிவம் பெற்று வளைய வரும். காதலிக்கும் போது அந்த வடிவம் அழிந்து போகிறது என்கிறார். நேராக பொருள் கொண்டால், காதலிக்கையில், அன்பு செய்கையில், மற்றவர் மீது நேசமுற்று இருக்கையில் அந்த தந்திரங்கள் அனைத்தும் வடிவு அழிந்து போய்விடுகின்றன. சண்டையிடும்போது, ஊடல் கொள்ளும் போது, அல்லது மிகுந்த சண்டை அதிகமாக நேரிடும் பொழுது வடிவம் மறுபடி வடிவம் பெற்று விடுகிறது. எது வடிவம் பெற்று விடுகிறது? தந்திரங்கள் வடிவம் பெற்று விடுகின்றன. காதலித்தும் சண்டையிட்டும் வடிவழிந்து வடிவுற்று வளைய வரும், சுற்றி வரும். துல்லியம் என்று சொல்லி தமது கோடுகளை திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும். அடடா, எவ்வளவு அழகான ஒரு வரி பாருங்கள். துல்லியம், இதுதான் சரி, இதுதான் உனக்கு மிக சரியான ஒன்று, இதுதான் தேர்ந்த ஒன்று, இதுதான் துல்லியம் என்று சொல்லி தனது கோடுகளை திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும். ஏற்கனவே இருக்கின்ற அந்த வடிவம் அல்லது அந்த உறவு மிகச் சரியாக இருக்கின்றதாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய கோடுகளை மறுபடி கொண்டு வந்து இதுதான் உனக்கு சரி என்று தந்திரம் கொண்டு வந்து அங்கே சேர்க்கிறது. இருப்பின் மெல்லிய சூட்டை உறிஞ்சுவதும் ஊதுவதுமாய் இருக்கும். இருப்பின் மெல்லிய சூட்டை, இப்போது அந்த மனிதன் இருக்கிறான், அவனுடைய மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தினுடைய மெல்லிய சூட்டை உறிஞ்சுகிறது, உறிஞ்சி எடுத்து விடுகிறது. மறுபடி என்ன செய்கிறது என்றால் அதை ஊதுகிறது. ஆக அந்த சூட்டை உறிஞ்சி எடுப்பதும் ஊதுவதுமாக தந்திரங்கள் தன்னுடைய வலிமையை காட்டிக் கொண்டிருக்கின்றன. இறுதியாக, என் மூடிய கைகளுள் என் இல்லாமை புதிது என தோன்றாது புகுந்திருப்பதை கண்டால் என்று சொல்கிறார். என்னுடைய மூடிய கைகளுள், கைகள் மூடிவிட்டன, என் இல்லாமை புதிது என தோன்றாது. அப்படி என்றால் ஏற்கனவே அந்த நான் என்கின்ற அந்த இருப்பு இல்லாமல் போய்விட்டது. இப்போது நான் என்பதே அங்கு இல்லை. என்னுடைய இல்லாமை புதிது என தோன்றாமல் முன்பே அங்கு இருக்கிறது. ஆக தந்திரங்கள் இங்கு வந்தது தேவையற்ற ஒரு வருகை என்று கண்டுகொண்ட உடனே சூத்திரங்கள் நழுவி விலகி வேறு பாவனைகள் மேற்கொள்ளும். இப்போது இது கண்டுகொண்டது. இங்கே நான் என்ற அந்த இருமாப்போ அல்லது தன்னை பற்றிய ஒரு எண்ணமோ உச்சம் பெறவில்லை என்பதை கண்டுகொண்ட உடனே இப்போது தந்திரங்கள் என்ன செய்கின்றன என்றால், நழுவி விலகி, முதலில் எப்படி சூழ்ந்ததோ, மெல்ல சூழ்ந்ததோ, இப்போது நழுவி விலகி வேறு பாவனைகள், வேறு ஒரு நடிப்பை அது தொடங்குகின்றது என்று முடிக்கிறார். ஆக இந்த கவிதை மொத்தமுமே ஒரு தத்துவம் சார்ந்ததாக, அகம் சார்ந்ததாக, அவரவருக்கான பொருளை வெவ்வேறு விதமாக தருவதாக இருக்கிறது. அற்புதமான இந்த கவிதையை எழுதிய அபி அவர்களுடைய இந்த கவிதையுடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நேர்களே. மீண்டும் இன்னொரு சிறப்பான கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.
எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சி. வாரந்தோறுமே புதன்கிழமை இனி நம்ம சுவையான கவிதைகளை கவிஞர் கயல் அவர்களின் குரல்ல கேட்டு ரசிக்க போறோம். இன்னைக்கு கவிஞர் கயல் அவர்கள் வழங்கிய கவிதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சாச்சு. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நீங்க kaam.radio@alagappa.university.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.